ஹாய் ஹலோ வணக்கம் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம கல்கி படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த ட்ரெய்லர் எப்படி இருக்குன்னு பார்க்க போகலாம். தெலுங்கு சினிமாவிலே ஒரு மிகப்பெரிய வரவேற்பு. ஏன் தெலுங்குன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க, பின்னாடி சொல்கிறேன். இந்த படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த ட்ரெய்லர் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரே ஒரு ஆன்சர் தான் சொல்லுவேன். ஒரு சைனீஸ் ஃபேண்டசி மூவியை பார்க்குற ஃபீல் வருது. நம்ம இந்தியன் ஃபிலிம்னாலே ஒரு மிக பிரம்மாண்டமாக காட்டணும்னு நினைக்கிறது எல்லாருமே ஒரு ஹிஸ்டாரிக் மூவி தான். ஏன்னா பாகுபலி எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் ஒரு ஆக்ஷன் லவர்ஸ் மூவியாக இருக்கும். இந்த மாதிரி பல மூவி இருக்கும். பட் இது ஒரு ஃபேண்டசி மூவி. அதுவும் சைனீஸ் சங் சாங்ன்ற ஒரு மூவி மாதிரி அந்த மாதிரி ஒரு செட்டப்பில் இருக்குது முழுக்க முழுக்க. இது வந்து ஏதோ ஒரு இந்துவுடைய நாவல்னு சொல்லியிருக்காங்க. பட் படம் வந்தால் தான் தெரியும். ஆனால் ட்ரெய்லரை பார்க்கும்போது ஒன்றுமே புரியலன்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த ட்ரெய்லரில் வந்து அன்பிரிடிக்டபிள் ஸ்டோரின்னு சொல்லலாம். ஒரு கன்ஃப்யூஸ் பண்ணி விட்றாங்க. ஆனால் ட்ரெய்லர் வந்து செம்மையாகவே இருந்துச்சு. ஆனால் அந்த செட்டிங் கிட்டிங்கெல்லாம் பார்க்கும்போது ஒரு சென்னிங் சுங் சாங் படத்தை பார்க்குற ஒரு ஃபீல் வந்துருச்சு. ஆனால் ஏன் நான் இப்போ சொல்ல வரேன்னா, கடந்த பல படங்க வந்து பிரபாஸ்க்கு என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக வந்து புஸ்ஸுன்னு அடி வாங்குற படம் தான். சலார் கூட ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. எல்லாருமே 1000 கோடினாங்க. ஆனால் 700 கோடியோட லாஸ்ட் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி வந்த ஆதிபுருஷ், அதான் ராமாயணத்தை பேஸ் பண்ணி எடுத்து அத்தையும் அடி வாங்கினாரு. அதுக்கு முன்னாடி சாஹூ, அது நானும் நிறையா படம் வந்துச்சு. ராதேஷ்யாம் இதெல்லாமே அடி வாங்கிச்சு. அது இந்த கல்கி வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. ஏன்னு தமிழ் இண்டஸ்ட்ரியில் லைட்டாக எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா கமல்ஹாசன். நான் தெலுங்குடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஸ்டார்டிங்கில் எதுக்கு சொன்னேன்னாக்கா, இந்த படம் வந்து தெலுங்கில் தான் மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு. அதர் இண்டஸ்ட்ரியில் இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு எவ்வளோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா 0.1% தான் சொல்லலாம். மீதி 99 வந்து இந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு இல்லை. ஏன்னா இந்த படத்துக்கான அப்டேட் அவங்க கொடுத்துன்னே இருந்தாலும் மக்களுக்கான ப்ரெசன்டேஷன் வந்து இதுக்கு ரொம்ப கம்மியாகவே இருக்குது. அவர் பிரபாஸ் ஃபேன் ஹூன்னு கொண்டாடலாம். ஆனால் எதிர்பார்ப்பு கம்மி தான். பட் எதிர்பார்ப்பும் இல்லாமல் வருது ரொம்ப நல்லது தான். ஏன்னா அப்போ தான் படம் சும்மா வேறு லெவல்னு இருக்கணும். இந்த படத்தில் கமல்ஹாசன்னு ஒரு சீன் வருது. ஆனால் அதை கமல்ஹாசன் யாருமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அவ்வளோ ஒரு செம்மையான மேக்கப்பு. அதுக்கப்புறம் செகண்ட் அமிதாப் பச்சனு. இன்னும் பேசலாம். படம் வந்துட்டு பிறகு பாய் வியூவர்ஸ்.